வரேன். எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த நிதியை பெற்றிருக்கிறதா, இது முறைகேடான மணி அல்லது நேரடியாக மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரியாமல் வருதுன்னா அதில் காங்கிரஸும் அல்லது இந்தியா கூட்டணியும் தானே வாங்கியிருக்குன்னு ஸ்ரீராம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஜோதிமணி, நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்துக்கான உங்கள் பதில். முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்டு என்னன்னு நம்ம பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்ன? இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ்பிஐ வங்கி மட்டும்தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை வச்சிருக்கோம், அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது, அந்த பர்ச்சேஸ் பண்றவங்க யார் பர்ச்சேஸ் பண்றாங்க, எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவையில்லை, அது ரகசியமானது, அது தகவல் உரிமை சட்டத்துப்படியோ இல்ல வேற யாரோ கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் கான்ஸ்டாண்டின் அவர்கள் சொன்னது போல அது மணி பில், அதனால அது யாரும் ஓட்டெடுப்புக்கு போடுறதில்லை. இந்த அரசாங்கம் எல்லா பில்லையும் மணி பில்லா தான் கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலேயும் இவங்க சட்டத்தை முடக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த பில்ல 2017 இருந்து மிக கடுமையாக எதுக்குது. அருண் ஜேட்லி தான் அதை டிஃபெண்ட் பண்றாரு. 2019 அதுக்கப்புறம் 3 முறை காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷனை சந்திச்சு இது ரொம்ப தவறான ஒரு சட்டம், இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதற்கப்புறம் 2019 ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி புதிய இந்தியாவில் கரப்ஷன் பண்றதுக்கும் கமிஷன் வாங்குறதுக்குமான டூலா இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்குது எல்லா பக்கமும். 2019 காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த வழக்கு, இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பு வந்திருக்கிறதுல இதுல வழக்கு போட்டவங்கல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயா தாக்கூரும் ஒருத்தர். அதனால காங்கிரஸ் கட்சி கன்சிஸ்டன்டா இந்த ஊழல், பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு ஊழல்கள்ல இது ஒரு முக்கியமான ஊழல்ங்கிறது, இதை கடுமையா நம்ம எதிர்த்துட்டு வர்றோம். இதுல இது சட்டமாகிடுச்சு. எலக்ட்ரல் பாண்டுங்கிறது சட்டமாகிறப்ப நீங்க பணம் வாங்க முடியாம போகுது. தேர்தல் அரசியல் கட்சிகள் வேறு விதமான பணங்களை, பெரிய தொகையை வாங்க முடியாம போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தேர்தல் எவ்வளவு செலவாகுதுன்னு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 52% வந்திருக்குன்னு சகோதரர் சொல்றாரு. அந்த 52% எவ்வளவு? 6566 கோடி ரூபாய். காங்கிரசுக்கு 61% எவ்வளவு? 1123 கோடி ரூபாய். திரிணாமுல் காங்கிரசுக்கு 93% எவ்வளவு? 1092 கோடி ரூபாய். அந்த மாதிரி பிஜேபிக்கு 774 ரூபாய். வந்த பணத்துல நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த பணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறையில 90% பணம் போயிருக்கு. இது ஏன் நம்ம ஊழல் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அதானி போன்ற நரேந்திர மோடி அவர்கள் நண்பர்களுக்கு துறைமுகங்கள், விமான நிலையங்கள், அலைக்கற்றைகள், இந்த மாதிரி இந்தியா மொத்தமே விற்கப்படுகிறது. எந்த விதமான டெண்டர் இல்லாம, எந்த விதமான அரசாங்க சட்டத்தையும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம இந்தியாவையே விற்கிறாங்க. அப்படி இந்தியாவை நரேந்திர மோடி அரசாங்கம் விற்கிறப்ப கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் அதற்கு பிரதியுபனாக இந்த பணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கறாங்க. தேர்தல் பத்திரமா கொடுக்கிறது ஒரு பகுதி, தேர்தல் பத்திரமா இல்லாம கொடுக்கிறது பல பகுதி. அது ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணுவதற்காக சட்ட ரீதியாக கண்டுபிடிச்ச ஒரு வழிதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட். அதனாலதான் இது காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், இதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாங்க எதிர்க்கிறோம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. அதே விதமான தேர்தல் பத்திரம் மூலமா நீங்களும் பணம் பெற்றிருக்கீங்களேங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். எதிர்த்த ஒன்றின் மூலமாக நீங்களும் பெற்றிருக்கீங்களே அப்படிங்கிறார். கார்த்தி, அததான் நான் விளக்கம் சொல்லிட்டேன். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரி தொகையை பெற முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி சட்ட திருத்தம் கொண்டு வந்து விட்டது. அதனால அரசியல் கட்சிகளுக்கு வேற வழி கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் நாங்க கடுமையா எதுக்குறோம். தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்குறது தப்பு கிடையாது, ஒரு நிமிஷம். ஆனா அந்த தேர்தல் பத்திரங்கள் ரகசியமானவை என்று சொல்றதுதான் பிரச்சனை. ஏன் நீங்க அதானி கிட்ட காசு வாங்குறீங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். இந்தியாவை வித்து அதுல ஊழல் செஞ்சு அந்த பெருமுதலாளிகளிடமிருந்து நீங்கள் பணம் வாங்குகிறீர்கள் அப்படிங்கிற உண்மை உங்களுடைய ஊழல் உலகத்திற்கு தெரிந்து விடுங்கிறதுனாலதான் அது ரகசியம் சொல்றீங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. அதுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க ரகசியம் ஏன் சொல்றீங்க? அது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது. நீங்க 19A பிரிவின்படி அது தவறானது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அது தவறானது. ஒரு சாதாரண வாக்காளருக்கு, ஒரு சாதாரண குடிமகனுக்கோ குடிமகளுக்கோ ஒரு அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமையை அது மறுக்கிறது. இது பெரிய பெருமுதலாளிகளிடமிருந்து அரசியல் கட்சிகள்,
அரசாங்கங்கள் அவங்களுக்கு ஒரு குவிட் ப்ரோ கொடுக்கல் வாங்கல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதனால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, நீங்க எஸ்பிஐ வங்கி இது யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்திருக்காங்க. இப்ப தெரிஞ்சு போயிடும் எந்த கட்சிக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்க, எதன் மூலமா பணம் வந்திருக்கு, அவங்க எல்லாம் இந்த அரசாங்கத்துல என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது ரொம்ப முக்கியமான சட்டம். பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு ஊழல்கள்ல இது ஒரு ஊழல். அந்த ஊழல் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்களும் திரு கான்ஸ்டன்டைன் நம்ம பாக்குறோம். அவரு இதுல எந்த இம்பாக்டும் இல்ல அப்படின்றாரு. நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்றீங்க. அந்த பார்வையில ஏதாவது முரண் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இல்ல இந்த தீர்ப்பை நான் எப்படி சொல்றேன்னா, அண்ணன் சொல்றதுல ஒரு பார்ட்ல உண்மை இருக்கு. அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க உடனடியாக இதனால தேர்தலில் ஊழல் ஒளிஞ்சிட போறது இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பண்ணுகிற ஒரு ஊழல் தான் இந்த தேர்தல் பத்திரம். இது இல்லாம அவங்க பல்லாயிரம் ஊழல்களை பண்றாங்க. அதன் மூலம் தான் பணத்தை குவிக்கிறார்கள். அதன் மூலம் தான் 300 கோடி 200 கோடி ரூபாய் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து பின்வாசல் வழியா வர்றாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் செலவு செய்யற பணத்தை பாத்தீங்கன்னா நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிடலாம். 70 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு இன்றும் ஒரு அலுவலகத்தை கட்டி முடிக்காம நாங்க திணறிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் இடம் வாங்கி அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மிக வசதியாக ஒரு குறுகிய காலத்தில் வாழ்றத நம்ம பார்க்க முடியுது. சோ அப்ப அந்த ஊழல்ங்கிறது பெருக்கெடுத்து ஓடுகிறது நரேந்திர மோடி ஆட்சியில். அந்த ஊழலை இந்த தீர்ப்பு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. பத்திரங்கள் மூலமா வர்ற பணம் மொத்தமே ஊழல் அப்படின்னா வாங்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஊழல் பணத்தை பெறுகிறதாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வருது இல்ல? அப்ப அதுல குவிட் ப்ரோகோ என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி தெரிஞ்சிரும்ல. இப்ப எதிர்கட்சி இல்ல குவிட் ப்ரோகோ இருக்கு எந்த கட்சியா இருந்தாலும். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி இதை ஏன் எதுக்குறோம், நாங்க தொடர்ச்சியா இதை ஏன் எதுக்குறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இதை நாங்க எதிர்த்திருக்கோம். அது ஏன் நாங்க எதுக்குறோம் அப்படின்னா, இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் நீங்க எங்களை வற்புறுத்துறீங்க, நாங்க யார் காசு கொடுக்குறாங்க நாங்க வெளியே சொல்லிட்டு போறோம் நாங்க சொல்றோம். இப்ப இந்த தேர்தல் பத்திரத்துல சட்டப்படியே அப்படி இருக்கு. நீங்க யாரு இத பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கறத நாங்க வெளியே சொல்ல தயாரா இருக்கோம். அந்த சட்டப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இல்ல நான் சொன்னது நீங்க ஒரு பொலிட்டிக்கலா நாங்க என்ன இத்தனை நாளா ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க. இதன் மூலமாக வரக்கூடிய அத்தனை பணமும் ஊழல் பணம்னு ஒரு அக்யூசேஷன் வச்சீங்கன்னா, அந்த தரப்புல இருந்து இதன் மூலமாக எல்லா கட்சிகளும் பெற்றிருக்கிறார்கள், அவை அத்தனையுமே ஊழல் பணமா அல்லது அதுக்கு கைமாறு இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே தானே வரும். அதை கேட்கிறேன் நான். இல்ல எல்லா கட்சியும் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க நீங்க பாருங்க. ஒரு அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற்று தான் தேர்தல்ல நம்ம தேர்தல்ல போட்டியிட முடியும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வர்றப்ப 5 ஆண்டு காலம் அரசியல் கட்சிகளை நடத்த முடியும். சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட முடியும், உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட முடியும். அரசியல் கட்சிகள் ஒரு பிசினஸ் என்டைட்டி கிடையாது. we are not business firms. சோ இது பொதுவாவே உலகெங்கும் அரசியல் கட்சிகள் நன்கொடைகள் வாங்கித்தான் நம்ம தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம். இதுல ஒண்ணும் பொய் கிடையாது. இதுதான் நடைமுறை. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனால் அப்படி இதுவரைக்கும் வெளிப்படையா இருந்த ஒரு பணத்தை இந்த ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரகசியமா மாத்துறாங்க? ஏன்னா அது ஊழல்ங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, ஏன் அரசியல் கட்சிகள்ல கிட்டத்தட்ட 90% பணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே போயிருக்கு. ஏன் அப்படி போகுது? அப்ப 90% பணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே போகுது அப்படிங்கிறதுனால அதானி போன்ற பெருமுதலாளிகள், நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர்கள் மிகப்பெரிய ஊழல்ல இந்த நாட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கறதால ரெண்டையும் இணைச்சு நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. சரி, ரைட், பேசலாம். முதல் கட்ட யார் செஞ்சாலும் இது தப்புதான். நாங்க இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி நாங்க சொல்லலையே. ஃபைன், ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.